நைட் நல்லா தூங்கணும். பெரியவங்களுக்கு தான் 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூக்கம்லாம். குழந்தைங்களுக்கு குறைஞ்சது 10 மணி நேரம் தூங்கணும். நைட் 9 மணிக்கு தூங்க வச்சு காலையில 7 மணிக்கு எழுப்புறது நல்ல பழக்கம். 7 மணிக்கு எந்திரிச்சு பிரஷ் பண்ணிட்டு அப்படியே குளிக்க போகாம கொஞ்ச நேரம் கை காலை இப்படி ஸ்ட்ரெச்சிங் பண்ற மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாம். மைல்டு எக்ஸசைஸ்லாம். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. 9 மணி 9:15க்குள்ள ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவசர அவசரமா குழந்தைங்களை சாப்பிடாம ஸ்கூலுக்கு அனுப்பவே கூடாது. பிரேக்ஃபாஸ்ட் குழந்தைங்களுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்ப 2 மாசமா குழந்தைங்க வீட்லயே இருக்கிறத தொட்டு ரன்னிங் நோஸ், காஃப் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் எதுவுமே இல்ல பாருங்க. குழந்தைங்க நல்லா சேஃபா இருக்காங்க. அதே ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு குழந்தைக்கு இருமல், மூக்கடைப்பு, தும்மல் அது மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க இருமி இருமி மத்தவங்களுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஸோ 3வது முக்கியமான விஷயம், குழந்தைங்களுக்கு ஒரு யூஆர்ஐ, அதாவது சளி, இருமல், ஜுரம் இருந்துச்சுன்னா ஜுரத்தோட ஒரு மருந்தை ஊத்தி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. அது மற்ற குழந்தைங்களையும் பாதிக்கும். ஒரு 2-3 நாள் ஆனாலும் பரவாயில்ல, ஜுரம், சளி, இருமல் சரியானதுக்கு அப்புறமா ஸ்கூலுக்கு அனுப்புங்க. எல்லா குட்டீஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட்.